ஹாய் ஹலோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும். இது பார்த்திங்கன்னா சண்டே விலாக் தான். என்னோடய ஃப்ரெண்ட் ஃபேமிலி வந்து வீட்டுக்கு விசிட் பண்ணியிருந்தாங்க. அன்றைக்கி பார்த்திங்கன்னா ரொம்பவே லேட்டு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. எங்கேயாவது வெளியே போகலாமே அப்படின்னு பிளான் பண்ணாங்க. சரி எங்கே போகிறதுனே தெரியல, ஃபஸ்ட்டு குக் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறதுன்னு ஐடியாவே இல்லை. சரி ஈஸியாக பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ப்ரான் பிரியாணி தான். ஸோ அதனால் அதே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரான் தம் பிரியாணி பண்ணியாச்சு. சூப்பராகவே வந்திருந்தது, நல்லாவே பொலன்னு வந்திருந்தது. இதோட ரெசிபி வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், நீங்கள் போய் பாருங்கள். திரும்ப உங்களுக்கு வேணும்னாலும் சொல்லுங்கள், நான் வந்துட்டு கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். சரின்னு எங்களுக்கு வந்து ஒன் டைம் வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க, பக்கத்தில் வந்து ஒரு பார்க் இருக்குது, அங்கே போய் விசிட் பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி குக் பண்ணது எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணியை பேக் பண்ணியாச்சு. பேக் பண்ணிவிட்டு அது கூடவே வந்துட்டு நிறைய ஃப்ரூட்ஸும் இருந்தது. சரி வந்துட்டு ஜூஸ் போட்டு எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மில்க் ஷேக் பண்ணியிருந்தேன். ஸ்ட்ராபெரி மில்க் ஷேக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு பொமோகிரானட்டும் பண்ணியிருந்தேன். ஸோ ரெண்டுத்தையும் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்தாச்சு. எடுத்துகிட்டு பேக் பண்ணிவிட்டு அது கூடவே ஆனியன் ரைத்தா பண்ணியாச்சு. அங்கே வந்து யூஸ் அண்ட் த்ரோ கப்பும் நிறைய இருந்துச்சு, அதை யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து பேக் பண்ணி வச்சுட்டோம். இல்லைனா வந்து கொஞ்சம் நல்லாவே குக் பண்ணி இன்னும் எக்ஸ்ட்ரா ஏதாவது பண்ணியிருக்கலாம், பட் டைமே இல்லை. அவங்க வந்ததே வந்துட்டு 1:00 இருக்கும். நாங்கள் சிம்பிளாக லன்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சோம் அன்றைக்கி சண்டேக்கு. பட் வெளியே போகிறோம், சரி வந்துட்டு நல்லா அங்கே போய் சூடாக சாப்பிட்டா நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு பிரியாணி பண்ணிடலான்னு பிளான் பண்ணியாச்சு. ரொம்பவே வந்துட்டு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கார் இவர், எப்படா வெளியே கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அப்படியே அங்கே போனால் வந்துட்டு நிறைய ஸ்பேஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால வந்துட்டு ஷட்டில் காக் எடுத்தாச்சு. ஷட்டில் காக் எடுத்து வச்சு விளையாடலான்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கான்னு சொல்லிட்டு நாங்களும் வந்துட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு தூக்கிட்டு கிளம்பிட்டோம். குட்டீஸ்க்கும் அங்கே நிறைய ஸ்பேஸ் இருக்கும் விளையாடுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களோட டாய்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். கிளம்பி வந்துட்டு எல்லாருமே காருக்கு தான் வெயிட்டிங். ஸோ கிளம்பிட்டு எல்லாம் ஏறி உட்காந்தாச்சு. இதுதான் வந்து நாங்கள் போகிற வழி. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த பார்க்கில் ரொம்ப 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 பெரிய பார்க்குன்னு சொன்னாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு அதோட சைடு பாத்வே. இந்த சைடில் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்ம ரீச் ஆகிட்டோம். இங்கே ஸ்டார்டிங் ஏரியாவில் கூட என்னென்னமோ இருக்குது. ஆக்சுவலாக அது என்னென்னு எனக்கு தெரியல எக்ஸாக்டாக. நாங்கள் அதுக்கெல்லாமே போகல. எனக்கு வந்து இந்த ஏரியா பார்த்தா வந்து சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த வண்டலூர் ஜூ அந்த மாதிரி தான் எனக்கு இருந்தது. ஏன்னா அவ்வளோ செடி கொடி அப்படி இருந்துச்சு. எனக்கு வந்துட்டு இது வந்து துபாயில் இருக்க மாதிரியே ஃபீல் ஆகலை. இது பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து அல் கவனேஜ் ஏரியாவில் இருக்குது. அல் கவனேஜ் பார்க் நேம் வந்து முஷ்ரஃப் பார்க். ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. என்ட்ரன்ஸ் ஃபீயும் ரொம்ப 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 கம்மி தான். ஒரு காருக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 dirhams வாங்குறாங்க. ஒரு காரில் ஃபுல்லாக எத்தனை பேர் போனாலும் 10 dirhams தான். அப்படி இல்லைன்னா பெர் ஹெட் வந்துட்டு 3 dirhams அடல்ட்டுக்கு. 2 years அண்ட் பிலோக்கு வந்துட்டு எதுவுமே கிடையாது. ஸோ இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே நம்ம வண்டலூர் ஜூ மாதிரி தானே இருக்குது. யாரெல்லாம் வண்டலூர் ஜூ போய் விசிட் பண்ணியிருப்பீங்களோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாகவே தெரியும். அந்த ரோட்டில் போனாலும் எனக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் படித்த காலேஜும் வந்துட்டு வண்டலூர் ஜூ சைடில் தான். ஸோ எனக்கு அதுதான் வந்துட்டு ரொம்ப ரிமைண்ட் பண்ணிகிட்ருக்கு. அப்படியே போய் ரீச் ஆகிட்டோம். ரொம்ப ஆல்ரெடி க்ரௌடட், பார்க்கிங்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் இங்கேயே இறங்கிட்டு சரி என்ன தான் இருக்குது அப்படியே வழியில் பார்த்துட்டே போகலாம், எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு இறங்கி நடந்தோம். சீரியஸ்லி வந்து நான் சொல்கிறேன், எனக்கு இங்கே இறங்கினதுலேருந்து எனக்கு ரொம்ப அவ்வளோ வந்து பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளவு கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேர்னு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா வந்துட்டு மற்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பில்டிங்ஸாகவே தான் இருக்கும். எப்போவுமே அதை பார்த்து போர் அடிச்சிச்சு. இந்த மாதிரி ஒரு ஏரியாவுக்கு வந்தால் ரொம்பவே நல்லாயிருக்கும்ல. ஸோ அப்படியே நாங்கள் உள்ளே போனோம். இங்கே வந்து ரொம்ப நிறைய இடங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இந்த மாதிரி ட்ரெக்கிங்லாம் கூட இருக்கும். நாங்கள் ஆனால் போகல. இவனுங்களெல்லாம் வச்சுட்டு எங்கே போகிறது. இங்கே பாருங்கள் இவருக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டில் நானே இறங்கி கீழே நானே தான் நடப்பேன் அப்படின்னு சொல்லி நடந்து வந்துட்டுருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு உள்ளே பார்த்திங்கன்னா வந்துட்டு ரொம்பவே பெரிய கேம்பஸ் தான். ரொம்ப ரொம்ப பெரிய பார்க், ரொம்ப பெரிய ஸ்பேஸில் ஒரு பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. நாங்கள் இவ்வளோ பெரிய பார்க்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இத்தனை வருஷமாக நான் இங்கே தான் இருக்கேன். ஆனால் வந்துட்டு எனக்கு இந்த பார்க்கை பற்றி நிஜமாகவே தெரியவே தெரியாது. ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க, அப்போ தான் வந்துட்டு எனக்கு இங்கே ஒரு பார்க் இருக்குன்னே தெரியும். நாங்கள் எடுத்துகிட்டு வந்த கவர் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். நாங்கள் ஆக்சுவலாக வந்துட்டு நாங்கள் அங்கே ரீச் ஆகும்போதே ஆல்மோஸ்ட் 5 o'clock ஆகிடுச்சு. யாருமே லஞ்சே சாப்பிடல. பிரியாணி பண்ணுறதுக்கே 3:30 ஆகிடுச்சு. நாங்கள் பிளான் பண்ணது அன்றைக்கி எங்கேயும் பிளான் பண்ணலை. சடனாக வந்து ஃப்ரெண்டு விசிட் பண்ணதுனால சரி எங்கேயாவது போகலாமே
பண்ணி பசங்களை கூப்பிட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொண்டு வந்த கவரையும் எடுத்துகிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஸ்பேஸ்ன்னு. எல்லாருமே இங்கே வந்துட்டு இந்த டென்ட்டு அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஃபுல் செட்டப்பில் வருவாங்க. டேபிள் சேர் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. சில பேர் வந்து மேட் யூஸ் பண்ணி கீழே உட்காந்துருவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கே வந்து குக்கிங்கும் பண்ணுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு வீட்டில் குக் பண்ணிலாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. மோஸ்ட்லி இங்கே தான் வந்து குக் பண்ணுவாங்க. நம்ம ஊரில் இந்த பிரியாணிலாம் செய்வோம்ல, பெரிய டபரா அதெல்லாமே எடுத்துகிட்டு வந்து வச்சு இங்கே தான் குக்கிங்லாம் வந்து பண்ணுவாங்க. ஃபுல்லாக அப்படி இங்கே பாருங்கள், ஃபுல்லாக இங்கே எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ எல்லா ஐட்டம்ஸும் வந்துட்டு வெஜிடபிள்ஸ், மசாலாஸ், சிக்கன், நான்வெஜ் ஐட்டம் எல்லாமே கொண்டு வந்துட்டு இங்கே தான் வந்துட்டு அங்கங்கே குக் பண்ணுவாங்க. நாங்கள் ரொம்ப தூரம் உள்ளே போகவே இல்லை. ஏன்னா வந்துட்டு ஆல்ரெடி எல்லாேருக்கும் ரொம்ப பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி என்ட்ரன்ஸ்லேயே வந்து ஏதாவது ஒரு இடம் பார்த்துட்டு அங்கேயே உட்காந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி அங்கேயே வந்துட்டு உட்காந்தாச்சு. இதில் என்ன ஹைலைட்னால் வந்துட்டு அம்மாவால் கீழே உட்காரவே முடியாது. அம்மாவோட சேரை மறந்துட்டோம், கீழே போடுற மேட்டை மறந்துட்டோம் அவசரத்தில். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லி க்ளீன் பண்ணிக்கலாம்னு கீழே உட்காந்துட்டோன்னா ரொம்ப சில்லுன்னு இருந்தது. சரின்னு பிரியாணி ரொம்பவே சூப்பராக வந்துட்டு பயங்கரம். இங்கே பாருங்கள் எவ்வளோ ஹாட்டாக இருக்குன்னு புகை வருது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அப்படியே எல்லாேருக்கும் போட்டுட்டு எல்லாம் வந்து சாப்பிட ஆரம்பித்தாச்சு. அதுவும் வந்துட்டு என்ன தான் வந்து ஆறி போயிருந்தாலும் அந்த கிளைமேட்டுக்கு வந்து இந்த மாதிரி வெளியில் உட்காந்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் அது ரொம்ப சூடாகவே இருந்துச்சு. அவ்வளவு டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்றதுக்கு. எல்லாருமே வந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அதான் இந்த மாதிரி எங்கே போனாலும் வந்துட்டு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டோம். அப்படி இல்லைனா இப்படி தான் நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம். சீரியஸாக கீழே உட்காரவே முடியல, அவ்வளோ கூலிங்காக இருந்தது. ஏன்னா வந்துட்டு ஃபுல்லாக பனி ஸ்டார்ட் ஆகிடுச்சு 5 o'clock. எங்களால் கீழே உட்காரவே முடியல. ரொம்பவே வந்துட்டு என்ன சொல்கிறது, எனக்கு சரி ஓகே நான் வந்து அதனால தான் நான் வரும்போது இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டு வந்திருந்தேன், ஃபுல்லாக கவர் ஆகட்டும், இல்லைனா வந்து ஸ்வெட்டர் வேறு மேலே மாட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்றும் எனக்கு அவ்வளோ குளிர் தெரியல. பட் ஸ்டில் கீழே உட்காரும் போது நல்லா வெட்டாக இருந்ததுனால பயங்கரமாக வந்துட்டு ரொம்பவே குளிர் தெரிஞ்சிச்சு. அந்த ஏரியாவில் மட்டும் ரொம்ப நல்லா சில்லுன்னு இருந்தது. நாங்கள் வந்துட்டு நல்லா சுட சுட பிரியாணி சாப்பிட்டதுனால எங்களுக்கு ஒன்றுமே தெரியல. ஸோ இவரும் வந்து எங்கிட்ட வந்துட்டார், நான் உங்ககிட்டயே உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அவருக்கும் வந்துட்டு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பிளேயிங் ஏரியாவும் இருந்துச்சு. நிறைய வந்து விளையாடிட்டும் இருந்தாங்க. நாங்கள் போனதுலேருந்தே பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே அங்கே சவுண்டாக இருந்தது. என்னடா இது சவுண்டாக இருக்கே அப்படின்னு பார்த்தா வந்து இந்த கயிறு இழுக்கும்ல, கயிறு இழுக்கிற போட்டி அந்த மாதிரியும் வந்துட்டு கயிறு ரோப்பை வச்சு, பெரிய ரோப்பை வச்சு ஒரு 30 to 40 மெம்பர்ஸ் வந்துட்டு இழுத்துட்டு இருந்தாங்க. சீரியஸாக வந்து நாங்கள் எப்படா சாப்பிட்டு முடிப்போம், சாப்பிட்டு அதை போய் பார்க்கலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அதனால் வந்துட்டு கிடன்னு சாப்பிட ஆரம்பித்தாச்சு. ஆனால் இவனுங்களெல்லாம் வச்சுட்டு எங்கே சீக்கிரமாக சாப்பிட்றது, இவனுங்க சாப்பிட்டு முடிக்கவே வந்துட்டு ஒரு 30 minutes ஆகிடுச்சு என்னோடய குழந்தை சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு. ஸோ அப்படியே சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்துட்டு உள்ளே ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் வந்துட்டு இவங்களை வந்து ஸ்விம்மிங் பூல் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் வந்தோம். பட் வந்துட்டு ரொம்ப டைம் ஆகிடுச்சு. ஸோ இப்போ கூட்டிகிட்டு போனால் வந்துட்டு ஆனால் ஹாட்டாக தான் இருக்குமா வாட்டர், பட் ஸ்டில் வேண்டாமே இவங்களுக்கு கோல்டு பிடிச்சிட்டு போகுதுன்னு சொல்லிவிட்டு அவங்க வேணான்னு சொல்லிட்டோம். அப்புறம் கொஞ்ச நேரம் வந்து இவங்க விளையாடினானுங்க, ஒரு 5 minutes விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் அந்த கயிறு இழுக்கிறத பார்க்க போயிட்டோம். இங்கே பாருங்கள். அதை பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஓகே வேணாம் இவனுங்க இங்கே வச்சுருக்கவே கூடாது. ஏன்னா இங்கே ஃபுல்லாக வந்து நிறைய பசங்க இருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் இதை பிடுங்கிறது அதை பிடுங்கிறதுன்னு இவனுங்களோட தொல்லை தாங்க முடியல. சரி பார்க்கு கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு பார்க்குக்கு கூட்டிகிட்டு போயிட்டோம். பார்க்கில் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த சீசன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப ஜம்ப் ஆகலை, ஸ்ப்ரிங் இருக்கிறதுனால செம்மையாக இருந்தது. எங்களுக்குமே வந்துட்டு மலரும் நினைவுகள் மாதிரி எங்களுக்கும் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தது. எஸ்பெஷலி எனக்கு வந்து ஸ்விங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதில் வந்துட்டு ஒரு வாட்டியாவது விளையாடணும்னு நினச்சேன். பட் ஸ்டில் அது வந்து காலியாகவே ஆகலை. ஆஸ் யூஷுவல் எல்லாருமே ஆக்குப்பேடாக இருந்தாங்க. அதுக்குள்ளே இவங்களுக்கு வந்து லைட்டாக பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் கொண்டு வந்த ஜூஸ் இருந்தது, அந்த மில்க் ஷேக்கும் ஜூஸும் சரி இவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துலாமேன்னு சொல்லிட்டு எல்லாருமே அதை குடிச்சிட்டு இவங்களுக்கு கூட்டி விட்டுட்டு இருந்தோம். ஹஸ்பண்ட்ஸும் வந்துட்டு பார்த்திங்கன்னா வந்து ஸ்விம்மிங் பூல் போகணும் அப்படின்னு சொன்னாங்க. சரி இவங்க கூட கொஞ்ச நேரம் விளையாடிட்டு நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூட தான் விளையாடிட்டு இருந்தோம். அங்கே ஒரு கேர்ள் இருக்கா பாருங்கள்,
அவள் வந்து பயங்கர நாட்டியாக இருந்தா. யாருக்குமே அவள் விடவே இல்லை. அவள் கூட தான் வந்து ஃபுல் ஃபன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி நம்மளும் வந்து விளையாடலாம், நமக்கும் வந்துட்டு ஆசையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லி நாங்கள் எல்லாருமே உட்காந்து விளையாட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லா இடத்துக்கும் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனோம். பட் எங்கே போனாலும் எவன் கூடயாவது ஒரு சண்டை. ஏன்னா வந்துட்டு அதை இங்கே விட மாட்டானுங்க, இவனுங்களை அங்கே விட மாட்டானுங்க. சரி ஃபைனலாக இழுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டோம். இங்கே போயிட்டு வந்துட்டு எல்லோரும் டீயும் ஏதாவது சூடாக சாப்பிடலாம், சூடாக வேணும்னு சொன்னாங்க. பட் சமோசா தான் வாங்கி ட்ரை பண்ணோம். பட் அந்தளவுக்கு நல்லாவே இல்லை. இவர் ஏதோ ஆக்ஷன்லாம் காமிச்சிட்ருக்காரு. அவர் என்ன பேசுகிறாருன்னு எனக்கு சத்தியமாக புரியவே புரியாது எப்போவுமே. அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே நிறைய இடம் இருக்குது. பட் எங்களால் எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. உங்களுக்கும் என்னால் நிறைய காமிக்க முடியல. நான் எடுத்தேன், பட் ஸ்டில் அந்தளவுக்கு எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. பட் இன்னொரு வாட்டி இங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன் கண்டிப்பாக. அதுக்குள்ளே பயங்கர கோல்டு வந்துருச்சு. எவ்வளோ கோல்டுனா நான் காமிக்க பாருங்கள், வந்துட்டு வாயிலேருந்து புகை வர அளவுக்கு வந்துட்டு அவ்வளோ கோல்டு வந்துருச்சு. சரின்னு கிளம்பிடுவோம். நாங்கள் கிளம்பும் போது ஆல்மோஸ்ட் 10:30 ஆகிடுச்சு. ஜென்ரலாக இந்த பார்க் வந்துட்டு 9க்கு க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. ஸோ இப்போ வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க 11 o'clock வரைக்கும். நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னொரு வாட்டி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நீங்களும் வந்து கண்டிப்பாக வாங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் வ்ளாகில் பார்க்கலாம்.